போச்சுனா மாமா வெள்ள ஷூவ கருப்பாகிறேன் பாருங்க மாமா. ஏன் டூத் பிரஷ் ஷூக்கு பாலிஷ் போடுறான்? இல்ல மாமா, இது அவ பிரஷ் இல்ல, வேற யாரு பிரஷ்? உங்களது. மரியாதை வெளியே வந்து உத வாங்கிக்க. ஏண்டா ராஸ்கல் அங்கே இரு. கம் ஆன் சில்ட்ரன், கமிட்டி மீட்டிங். வாங்க வாங்க வாங்க. கமிட்டி மீட்டிங் வாங்க வாங்க. ஜனம் அங்கத்தினர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நாம கூடி இருக்கோம். எங்க பொருளாளர் பொருளாளர் அவர்களே, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? கஜானாவில பணம் எவ்வளவு இருக்கு? இப்போதைய கையிருப்பு 3 ரூபாய் 60 பைசா. ஐயோ, திடீரென பொருளாதார நிலையை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும், நகைகள்லாம் வாங்கணும்டா. எனக்கு எதுக்கு? நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே, நல்ல நகை போட்டிருக்கேனே. மோரக்கட்டை, இது நல்ல சேலை நல்ல நகையா? இந்த உருவத்துல உன்னை பார்த்தா நான் முரளி ஓடிடுவான். இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன்? கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? படுவா, முதல்ல வெளியே வந்து உத வாங்கிக்க, அப்புறம் தான் ஐடியா சொல்லணும். கணம் தலைவர் அவர்களே, கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும். அப்படிங்களா? மன்னிச்சிருங்க. கணம் அங்கத்தினர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க. வாங்க வெளியே வாடா. தலைவர் அவர்களே, அக்கா ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அக்கா ஒரு தங்க முட்டை அட சொல்லுங்க. அவ வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இதான் ஐடியாவா? இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்குள்ள கொலை விழுகும். கொலை பாடு. போடு சீக்கிரம். பாம்புல குழல் காத்து வரும். சூடு காத்தா விடு. எவ்வளவு நாளி? சீக்கிரம் வெளியே வரியா இல்லையா? வரமாட்டியா? இப்ப நான் உள்ள வந்துருவேன். அப்ப நீ வெளியே வா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. நீங்க இந்த குழாய மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படி? சும்மா நடந்து காட்டு. என்ன முரளியா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அதுக்கு மட்டும் நட நட. என்ன கேட்குறியா கன்றாவி? அக்காவுக்கு நடந்து காட்டுட்டுமா? எங்க நடந்து காட்டு பார்க்கலாம். மண்டு நல்லா பாத்துக்க. திரும்பி நடடா, திரும்பி நட. கையை விட்டு நட. அதுல ஒண்ணு பிரச்சனை. நான் நடந்து காமிக்கிறேன் பா. இப்படி ஒய்யாரமா ஒய்யிலா நடக்கணும். வா வா. என்ன காண்ட கட்ட கட்டிருக்க? நல்லா நட. இது கீழே விழுந்துச்சு, கழுத்தை விட்டு போடுவேன். நட நட. கை விடு. நட.
மகமாயி. நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளி வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. ஐயே, பச்சை கொண்டு தூக்கத்தை பாருங்க, என்கிட்ட கொடுங்க. ம். ஓ. டேய், 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 டேய். மல்லிகைப்பூ பாட்டுன்னா நீ ரோஜாப்பூ பாட்டு பாடினாலும் அது அழுகையை நிறுத்தாது. அது டவுன்ல பிறந்த குழந்தை. இப்ப நான் அழுகையை நிறுத்துறேன் பாரு. இப்ப பாத்தியா? Come on children, கமிட்டி கமிட்டி. கனம் அங்கத்தினர்களே, இன்னைக்கு புதுசா வந்த அங்கத்தினருக்கு பெயர் சூட்டு விழா நடக்க போகுது. என்ன பேர் வைக்கலாம்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் அவர்களே, அக்கா பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அதே நம்ம புது அங்கத்தினருக்கு வைக்கலாம்னு நான் பிரேமிக்கிறேன். பிரேமிக்கிறேன். அதை மோதிக்கிறியா? உட்கார் உட்கார். சீனாதான் அவர்கள் ஆமோதித்து விட்டார்கள். ஆகையினால இன்னையிலிருந்து புதுசா வந்த அங்கத்தினருக்கு சீதான்னு பேர் வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. சீதா. இது சீதா இல்ல. அதெல்லாம் முடியாது. கமிட்டியில ஏக மனதா முடிவு பண்ணியாச்சு. அது சீதா தான். ஐயோ, இது சீதா இல்ல. ஏன் சீதா இல்ல? இது சீதாவா இருக்க முடியாது. ஏன் முடியாது? எதுக்கா முடியாது? இங்க கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்களேன். என்ன என்ன சொல்ற? ஐயோ, இது சத்தியமா சீதா இல்ல. ஏமாமா? இது ஆம்பளை பிள்ளைமா. அப்ப சீதா வேணாம். இந்த பிள்ளைக்கு ராமன் பேர் வைப்போம். ராமன். வெரி குட். விஞ்ஞானத்துக்கு ஒரு சார் சி.வி. ராமன். அவருடைய ஞாபகார்த்தமா இன்னையிலிருந்து இந்த குழந்தைக்கு ராமன் பேர். எப்படி? எப்படி தெரிஞ்சிச்சு? அது அது வந்து அதாவது அது எப்படின்னா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, சொல்லுங்களேன். என்கிட்ட கேக்குறா, உன்கிட்ட கேக்குறா, சொல்ல. ஐயோ, நீங்க தான் சொல்லுங்களேன். அதுமா அக்கா முன்ன அழும்போது மூக்க சிந்தி செவுத்துல தொடச்சால. இப்ப இந்த குழந்தை அழும்போது மூக்க சிந்தல இல்ல. அதனாலதான் இது ஆம்பளை குழந்தை. மாமா, அது இல்ல, எனக்கு தெரியும். ஆஹா, நான் சொல்ல மாட்டேப்பா. சும்மா வந்து வந்து அந்த பாப்பா கோன் போடல, தலையில ஜடல்ல. புத்திசாலி பையன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏங்க, எல்லா குழந்தைகளுக்குமே இப்படித்தான் பேர் வச்சீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? இல்ல, நீங்க அவங்கள பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம. சீதா, ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தை பிறந்தோடனே பெத்தவங்களும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்க குலப்பெயர் தழைக்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுடைய பேரையெல்லாம் வைப்பாங்க. மதத்துல ரொம்ப பற்றுள்ளவங்க அவங்களுக்கு பிடித்தமான சுவாமியினுடைய பேரை வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு எந்த குடும்ப பேரை வைக்கிறது, எந்த மதத்து பேரை வைக்கிறது? இது ஹிந்து குழந்தையா, முஸ்லீம் குழந்தையா, கிறிஸ்துவ குழந்தையான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த குழந்தைகளை எல்லாம் நான் தொட்டிலிருந்து எடுக்கும்போது பால்மணம் மாறாத இவங்க முகத்துல கடவுளுடைய உருவத்தை தான் நான் பார்த்தேன். சீதா, யாரோ செய்த பாவத்துக்காக ஒண்ணும் அறியாத இந்த குழந்தைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படணுமா? கூடவே கூடாது. அதனாலதான் நாட்டின் ஒருமைப்பாடு விளங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒரு புதிய இளைஞர் சமுதாயத்தை நான் உண்டாக்கிட்டு இருக்கேன். ஜாதி மத பேதம் இல்லாத இந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய எதிர்காலம் ஒளிமயமாயிருக்கணுங்கிறதா என்னுடைய ஒரே லட்சியம். சீதா, என்னுடைய ஒரே லட்சியம். அந்த நல்ல எண்ணத்துலதான் நம்ம நாட்டு தலைவர்கள் நல்லவர்கள் பேரெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு வச்சிருக்கேன். அம்மா வாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லு. கஸ்தூரி. அன்னை கஸ்தூரிபாய் நிறைவா வச்ச பேர். உன் பேர் என்ன சொல்லு. சரோஜினி. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்க ஞாபகமா வச்ச பேர். உன் பேர் என்ன? ஜான்சி. ஜான்சி ராணி லட்சுமிபாய். உன் பேர் என்ன? கமலா. கமலா நேரு. உன் பேர் என்ன சொல்லு. முத்துலட்சுமி. தமிழ்நாட்டில் அனாதை ஆசிரமம் நடத்தி ஏழை பெண்களுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி ரெட்டி. உன் பேர் என்னன்னு சொல்லு. அண்ணி. மேல் நாட்டிலே பிறந்தாலும் நம் நாட்டுக்கு வந்து தொண்டுகள் பல செய்த அன்னி பெசன்ட் அம்மையார்.
டேய், நீ வாடா. உன் பேர் என்ன சொல்லு? காந்தி. அகிம்சைக்கு வழிகாட்டிய உலக உத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தி. உன் பேர் என்ன சொல்லு? ஆசாத். கல்விக்கு ஒரு அபுல் கலாம் ஆசாத். உன் பேர் என்ன சொல்லு? ஜவஹர். மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நெஹ்ரு. உன் பேர் என்ன சொல்லு? சீனா. செல்லமா இவனை சீனா தானால் கூப்பிடுவோம். இவனுடைய முழு பெயர் சிதம்பரம். விடுதலைக்கு வித்திட்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். டேய், நீ வா. உன் பேர் என்ன சொல்லு? காமராஜ். தன்னலம் கருதாத மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராஜ். கண்ணு நீ வழியா. உன் பேர் என்ன சொல்லு? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரல் வழியை வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணா. சீதா, இப்ப சொல்லு, நான் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் எப்படி? ரொம்ப பெரிய குடும்பம், நிறைஞ்ச குடும்பம்.